நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என் பொண்ணுங்க இப்போ வளர்ந்துட்டு வராங்கல்லம்மா, அவங்கள படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் பணம் இருந்தா போதுமாம்மா இந்த காலத்துல. என் வீட்டுக்காரர் என்னடான்னா இப்படி இருக்காரு. இருக்கிற எல்லாத்தையும் இப்பவே வித்துட்டா நானும் என் பொண்ணுங்களும் பிற்காலத்துல என்ன பண்றது? அதுக்காக கோபிக்கு சர்ஜரி பண்ணாம விட்டுட முடியுமா ஸ்ரீமா? எதுவுமே விக்கலனாலும் பரவாயில்ல, அவர்கிட்டயும் உன்கிட்டயும் கொஞ்சம் கையில பணம் இருக்கும்ல. உங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் உதவி பண்ண சொல்லுமா. என்னால முடிஞ்சதை நானும் உனக்கு செய்யறேன். உங்களுக்கு இருக்கிற மனசு உன் பசங்களுக்கு இல்லம்மா. பங்கு பிரிச்சு கொடுக்கறப்போ அவங்க உங்களை உட்கார வச்சுக்கிட்டு எனக்கு கிடைக்க வேண்டிய பங்குல நிறைய எழுதி வாங்கிட்டாங்க. அப்போ ஏன் நான் பேசாம இருந்தேன்னா, என்ன நாமினியா போட்டு நீங்க 20 லட்சம் ரூபாய் ஃபிக்ஸட் டெபாசிட்டா போட்டு வச்சிருக்கீங்கன்ற சந்தோஷத்துல தான். 5 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அதை வித்ட்ரா பண்ணி என் பொண்ணுங்க பேர்ல எழுதி கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா எங்களுக்கு திடீர்னு இப்படிப்பட்ட செலவு வந்ததுனால அதுல இருந்து ஒரு 10 லட்சம் ரூபாய நீங்க உடனே தந்தா நல்லா இருக்கும். நீ வீட்டுக்கு வந்துட்டு போனதா கிருஷ்ணன் சொன்னதுமே எனக்கு புரிஞ்சு போச்சுமா. அந்த பணத்துக்காக தான் வந்திருக்கேன்னு. ஆனா 3 வருஷத்துக்கு முன்னாடி பேங்க்ல போட்ட அந்த பணத்தை இன்னும் நீ ஞாபகம் வச்சிருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லம்மா. எனக்கு தேவைப்படுற அந்த பணத்தை பத்தி நான் நினைக்காம இருப்பேனாமா? ஒன்னு நான் நாமினியா போட்டேன்றதுக்காக எல்லா பணத்தையும் உனக்கு கொடுக்க முடியாது ஸ்ரீமா. பங்கு பிரிக்கிறப்ப கூட அது உனக்கு சேர்ந்த பணம்னு நான் சொல்லவே இல்லையே. நான் குடி போய் இருக்கிறதுக்கு அந்த வீடும் நான் வாழ்றதுக்கான அந்த அமௌண்ட் மட்டும்தான் என்கிட்ட இருக்கு. அதை நான் யாருக்கும் கொடுக்க போறதில்ல. நீங்க தனியா வாழும்போது உங்களுக்கு எதுக்கு இவ்வளோ பணம்? அதுல இருந்து ஒரு 10 லட்ச ரூபாய் எடுத்து ஏதாவது ஒரு ஃபினான்ஸ் கம்பெனில டெபாசிட் பண்ணா அது மூலமா வர வட்டியை வச்சு நல்லா சந்தோஷமா வாழலாம் இல்லையா? அப்புறம் ஊர்ல இருக்கிறவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும்னு நினைச்சா எவ்வளோ பணம் இருந்தாலும் பத்தாது. நீ இப்படி உடனே நிறம் மாறிட்டிய ஸ்ரீமா. நான் பண்ண தப்பால இவ வரல, உங்க அப்பா பண்ண தப்பால தான் இவ வந்திருக்கா. உங்களோட பொறுப்பை தான் இப்ப நான் ஏத்துட்டு இருக்கேன். அதை நான் கண்டிப்பா பண்ணுவேன். அப்படின்னா என் புருஷனோட உயிரை காப்பாத்துறதுக்காக நீங்க எதுவும் செய்ய மாட்டீங்களா? என்னால நான் முடிஞ்சதை செய்யறேன்னு சொல்லிட்டேன்ல. ஆனா நீ நினைக்கிற மாதிரி பேங்க்ல இருக்க பாதி பணத்தெல்லாம் உன்கிட்ட எடுத்து என்னால கொடுக்க முடியாது. அந்த பணத்தை யூஸ் பண்ணி நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறேன். பிசினஸா? என்ன பிசினஸ்? இத்தனை நாளா நான் பண்ணிட்டு இருந்த பிசினஸ் தான். ஒரு எக்ஸ்போர்ட்டிங் கம்பெனி. நீங்க தனியாவா? இப்போ என்னோட பசங்க பண்ணிட்டு இருக்க இந்த பிசினஸ் எல்லாம் நான் தனியா தான் பண்ணிட்டு இருந்தேன் முன்னாடி. ஆனா இப்ப நான் தனியா இல்லை. ஏன் கூட இவ இருக்கா, கிருஷ்ணா. பிசினஸ பத்தி இவளுக்கு என்னமா தெரியும்? ஆரம்பத்துல எனக்கும் எதுவும் தெரியாம தான் இருந்தது. எல்லாத்தையும் என் அனுபவத்துல தான் கத்துக்கிட்டேன். இவளும் என் அனுபவத்துக்கு செலச்சவ இல்லைன்னு தெரியும்ல.
இதுக்கு முன்னாடி பிசினஸ் செஞ்ச சுகுமாரனோட கம்பெனிய நான் இப்போ லீஸுக்கு எடுக்க போறேன். 15 லட்சம் ரூபாய நான் அவருக்கு கொடுக்கணும். இன்ட்ரெஸ்டோட பேங்க்ல இருக்கிறது 24 லட்சம் ரூபாய், சரியா? பாக்கி 9 லட்சம் பிசினஸோட அடிப்படைக்காக நிச்சயமா இருக்கணும். அதுக்கப்புறம் எதுவுமே இருக்காதுன்னு உனக்கே தெரியுதுல்ல. நீங்க பெத்த பொண்ணோட வாழ்க்கையை விட உங்களுக்கு பிசினஸ் தான் முக்கியமா போச்சா? எனக்கு ரெண்டும் ஒரே மாதிரி தான். நீ என்கிட்ட முதல்ல இதை சொல்லியிருந்தனா நான் உனக்கு உதவி செஞ்சிருப்பேன். அதுக்கு முன்னாடியே லீஸ் அக்ரிமெண்ட்டை ஃபைல் பண்ணிடலான்னு நான் சுகுமார் அண்ணன் கிட்ட வாக்கு கொடுத்துட்டேன். இந்த அம்மாவை நீ தப்பா எடுத்துக்க வேண்டாம். போலாம் கிருஷ்ணா. வரட்டுமாமா? வயசான காலத்துல பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்களா? என்ன நீ ஹார்ட் அட்டாக் நோயாளி ஆக்கினது தான் மிச்சம். பரவாயில்ல விடி ஸ்ரீ. கைவிட்டு போச்சேன்னு நினச்சிக்கிட்டு உனக்கு தேவையில்லாமல் ஹார்ட் அட்டாக் வர வச்சுக்காத. நாம் உங்கள் அம்மா கொண்டு வந்த ஃப்ரூட் சாப்பிடுவோம். நான் இதை அப்படியே சாதாரணமா விட்டுருவேன் மட்டும் நினைக்காதீங்க. நான் தானே அம்மாவோட ஃபிக்ஸட் டெபாசிட்டோட நாமினி. அந்த டெபாசிட்டை டைம் முடியறதுக்கு முன்னாடி வித்ட்ரா பண்ண விடக்கூடாதுன்னு நான் பேங்க்ல போய் சொல்ல போறேன். அதனால என்ன பிரயோஜனம்? டெபாசிட்டர் உயிரோடு இருக்கும்போது நாமினிக்கு எந்த மதிப்பும் கிடையாது ஸ்ரீ. பணத்தை டெபாசிட் பண்ணவங்க அதை எடுத்து என்ன வேணா செய்யலாம். நீ நாமினியா இருக்கும் பட்சத்தில் உங்க அம்மா செத்து போனா மட்டும்தான் உனக்கு அந்த பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதை இனி நீ எதிர்பார்க்க வேண்டாம் ஸ்ரீ. நாமினியோட ஸ்தானத்திலிருந்து அவங்க எப்பவோ உன் பேரை தூக்கி போட்டுட்டு அந்த கிருஷ்ணா பேரை எழுதியிருக்கலாம். இதுக்கப்புறம் உங்க அம்மாவுக்குள்ளது எல்லாமே அவளுக்கு தான். இங்க பாருங்க, எனக்கு கிடைக்காத எதையும் நான் அவளுக்கு கிடைக்க விட மாட்டேன். அவ கூட சேர்ந்து பிசினஸ் ஆரம்பிக்க போறாங்களா? நானும் என் அண்ணனுங்களும் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. நடக்க விட மாட்டேன் இந்த ஸ்ரீ. வாடா, வந்து உட்காரு. ஹனிமூனுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டியா? அது எப்படிண்ணே? உங்ககிட்ட பணம் கேட்டிருந்தேன், நீங்க யோசனை பண்றதா சொல்லியிருந்தீங்க. டேய், உனக்கு தெரியாம நாங்க எங்கடா பணம் வச்சிருக்கோம்? அம்மா போஸ்டிங்ல இருந்தப்ப 5 பைசா நம்ம வாங்கினா கூட அதுக்கு சரியான கணக்கை நம்ம வச்சிருந்தோம். ஆமா, நாங்க உனக்கு முன்னாடியே பிசினஸ்குள்ள காலை வச்சிட்டோன்னு நீ ஏற்கனவே சொன்ன இல்லையா? நாங்க பணத்தை ஆட்டைய போட்டதா நீ நினைச்சு சொன்னியா? பணக்கு இப்போ உனக்கு கிடைச்சதை விட மூத்த பசங்க அப்படிங்கிற மரியாதையை தவிர வேற எதையும் அம்மா கொடுக்கல. இவ்வளவு நாளா கம்பெனில வேலை பார்த்ததுக்கு சம்பளம் கூட கொடுக்கல. என்னன்னா? கரெக்ட் தான். அம்மா கிட்ட நாங்க வேலை பார்த்துட்டு இருக்கும் போது கரெக்டான கூலி மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா இப்ப அது மட்டுமே எங்க கிட்ட ஒரு பெரிய அமௌண்டா இருந்திருக்கும். ஆனா அன்னைக்கு அந்த மாதிரி யோசனை பண்ண தோணவே இல்லை. அதோட பலன்லாம் உனக்கும் ஸ்ரீக்கு தானே கிடைச்சது. அந்த கணக்கை பத்தி இப்ப நீங்க சொல்ல வேண்டாம், எல்லாம் எனக்கு தெரியும். கம்பெனியோட முழு பொறுப்பையும் மூத்த பையன்கிட்ட தான் அம்மா ஒப்படைச்சாங்க. அந்த விஷயத்த எல்லாமே அம்மா பார்த்து தான் செஞ்சாங்க. இப்ப நீங்க எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? நீ கேட்ட பணத்தை நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம். நானும் ராஜுவும் ஆளுக்கு 2 லட்சம் ரூபா கொடுக்குறோம். எங்க கிட்ட பணம் இல்ல, இருந்தாலும் நீ கேட்டல்ல, அதனால பிசினஸ் ஃபண்ட்ல இருந்து எடுத்திருக்கோம். நானும் அப்படிதான் கம்பெனி அக்கௌண்ட்ல இருந்து வித்ட்ரா பண்ணியிருக்கேன். ஆனாலும் கணக்குல காட்டணும். நீ இந்த வவுச்சர்ல சைன் பண்ணி பணத்தை வாங்கிக்க.
எதுக்குப்பா இப்படி பார்க்குற? நாம எல்லாரும் ஒரே வீட்டில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா 3 பேருக்கும் 3 வழி இருக்கு. அப்படி இருக்கும்போது என்னைக்குமே ஒரு ப்ரூஃப் இருக்கிறது தானே நல்லது. வேண்டாம், என் மேல நம்பிக்கை இல்லாம நீங்க எனக்கு பணம் தர வேண்டாம். ச்சே. உங்களோட 5 லட்ச ரூபாய் எடுத்துக்கிட்டு நான் ஒன்னும் எஸ்கேப் ஆயிட மாட்டேன். டேய், நீ எஸ்கேப் ஆயிடும்னு பயந்தோம். நாளைக்கு உனக்கு எதிராக கேஸ் கொடுக்கறதுக்காகவும் இதை நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். நம்மளோட கம்பெனில இருந்து நம்ம ஒரு அமௌண்ட்டை கொடுக்கும்போது அதோட கணக்கை நாம காமிக்கணும்ல. நீ இதுல கையெழுத்த போட்டு காசை வாங்கிட்டு கிளம்ப பாரு. எனக்கு வேண்டாம். தாராவோட அப்பா பணம் கொடுக்கறதா சொல்லியிருக்காரு. ஹனிமூன் போறதுக்காக மாமா கிட்ட பணத்தை வாங்கி நம்ம குடும்பத்தோட மானம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் உங்ககிட்ட பணம் கேட்டேன். நான் கையெழுத்து போட்டால் தான் பணம் கொடுப்பீங்கன்னு நான் தாரா கிட்ட சொல்லணும். ஓஹோ, கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளேயே அவ பேச்ச கேட்க ஆரம்பிச்சிட்டியா? டேய், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பொண்டாட்டிக்கு தெரியவே கூடாது. ஆமா கஜேந்திரா, நாம இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் கருத்து கேட்க போனோம்னு வையே, கடைசியில அவங்க சொல்லி நாம செய்யற மாதிரி எல்லாமே ஆயிடும். என் அண்ணனுங்க இப்போ அவங்க சொல்றபடி தானே கேட்குறாங்க. என்கிட்ட வவுச்சர்ல சைன் வாங்குறது கூட இப்போ அவங்க சொல்லி தான் செய்றீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்டா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? வேண்டாண்ணா, எனக்கு உங்களோட பணம் வேண்டாம். பிரச்சனை முடிஞ்சதுல. டே கிஜா, போனா போட்டோன்னே ஹனிமூனுக்கு போறதுக்கு தானே பணத்தை கேட்டாம, வேற எதுக்கும் இல்லைல்ல. ஓ, இப்ப அடுத்த தலைவலி ஸ்ரீ பண்றா. அவ புருஷனுக்கு ஏதோ அட்டாக் வந்திருக்குன்னு சொன்னா. இதுவும் காசுக்காக தான் இருக்கும். அண்ணே, போன் எடுங்க. பணம் வேணும்னா அவளுக்கு கிடைச்ச ப்ராப்பர்ட்டியை அடமான வைக்கலாம் நான் சொல்றேன். என்ன ஸ்ரீ, கோபி எப்படி இருக்காரு? ஓ, நானா கால் பண்ணாதான் உங்களுக்கு கேட்கணும்னு தோணுது இல்லைன்னு? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குமா. நானும் ராஜுவும் அந்த இடத்துக்கு வரலாம் தான் இவ்வளோ நேரமா நாங்கள் பேசிட்டு இருந்தோம். அப்போதான் நீ ஃபோன் பண்ண. அங்க கோபிக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? இல்ல, இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. அது ஏதோ கேஸ் ப்ராப்ளமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல தான் நான் இப்போ உங்களுக்கு கால் பண்ணேன். என்னது? நம்ம அம்மா புதுசா ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்களாம். எக்ஸ்போர்ட்டிங் கம்பெனியா? எங்க? சரிண்ணே, நான் வச்சிடறேன். என்கிட்டயே விளையாடுறாங்களா? இனிமே அண்ணனுங்க எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. பழைய சூர்யா குரூப் எம்பி சுகுமாரன் உனக்கு தெரியும்ல? நம்ம கிட்ட ரொம்ப நாளா ஃபைட் பண்ண கம்பெனி தானே அது? அதேதான். மூட்ன அந்த கம்பெனியை அம்மா திரும்பவும் லீஸுக்கு எடுத்து அதை திரும்பவும் ஓபன் பண்ண போறாங்களா? ஒரு தடவை அந்த கம்பெனி கூட சண்டை போட்டு பசங்களை ஜெயிக்க வச்ச அம்மா இப்போ அதே பசங்களை தோக்கடிக்கிறதுக்காக மூட போற கம்பெனியை வாங்க போறாங்களாமா, அப்படிதானே? அதேதான். நாளைக்கு 15 லட்ச ரூபாய் அந்த சுகுமாரனுக்கு கொடுத்த அம்மா லீஸ் அக்ரிமெண்ட் எழுத போறாங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம ஏதாச்சும் செஞ்சே ஆகணும்டா. என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். இங்க இருந்து நேரா போய் அந்த வீட்டுக்கு வெளியில இருக்கிற கதவுகள் எல்லாத்தையுமே வெளியில இருந்து லாக் பண்ண போறேன். ஒரு 2 நாளைக்கு அம்மா அதுக்குள்ளேயே இருக்கட்டும். அவங்க வெளியில வந்தா தானே பிசினஸ்ல அக்ரிமெண்ட் எழுத முடியும். வேண்டாம் ராஜு, இந்த மாதிரி வேலை பண்ணது எல்லாமே போதும். நாம வீட்டை பூட்டிட்டோம்னா அம்மா ஃபோன் பண்ணி ஆளுங்களை வர வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா சோஷியல் மீடியால ஒரு போஸ்ட் போட்டாலே போதும், அடுத்த நிமிஷம் அம்மாவை லாக் பண்ணதுல நாம லாக் ஆயிடுவோம். அப்படின்னா நாம என்ன பண்ணணும் நீங்களே சொல்லுங்க. யோசனை பண்றேன். கஜேந்திரனை இதில் இன்வால்வ் பண்ணி நான் ஒரு முடிவெடுக்க போறேன். தீபம் 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 தீபம்
கடவுளே, நான் பிசினஸ் ஆரம்பிக்க போற விஷயத்த என் பொண்ணு என் பசங்க கிட்ட போய் சொல்லிடவே கூடாது. யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா நானே போய் அவகிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். நீ எதுக்குமா சிரிக்கிற? நீயும் அங்க போய் நல்லபடியா பேசிட்டு வரதுக்கான வாய்ப்பை தான் நான் உண்டாக்கிட்டு வந்திருக்கேம்மா. உன்னை அடிச்சு விரட்டினவங்களும் விற்கவும் முயற்சி பண்ண அந்த வீட்ல ஒரு அகதி மாதிரி நீ மறுபடியும் அங்க போறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதில்ல. அதுதாம்மா நமக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பு. கோபியை பார்க்கறதுக்கும் நீ வந்திருக்கணும். நீ இப்ப பழைய கிருஷ்ணா இல்லைன்னு அவனை நம்ம நேர்ல பார்த்து சொல்லிருக்கணும். வேண்டாமா, நான் அந்த ஆளை பழி வாங்கி என் மனசை நிம்மதிப்படுத்த எனக்கு ஆசையே இல்லை. சில காயங்கள் ஆறாம இருக்கிறது தான் நல்லது. அதுக்கு ஒரு சுகம் இருக்கு. உன்னோட வேதனை எல்லாமே சாதாரணது இல்லைன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் உன் மனசளவில் நீ கொஞ்சம் சந்தோஷப்படணுன்றதுக்காக தான் நான் அப்படி செஞ்சேன். எனக்கு தெரியுமா, நீங்க எனக்காக தான் இதெல்லாம் பண்றீங்கன்னு. அப்போ உங்களுக்கு பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு நானும் முயற்சி பண்ணும்ல. நான் ஒரு விஷயத்த சொன்னா நீங்க கேப்பீங்களா? என்னம்மா? நீங்க ஸ்ரீயாக்காக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு வாங்க. அது உங்களோட கடமை தான். நானும் அதை யோசனை பண்ணேன். ஸ்ரீ சொல்ற மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லைனாலும் கோபியோட ட்ரீட்மெண்ட்டுக்கு கொஞ்சமாவது பணம் தேவைப்படும் இல்லையா? நான் ரொம்ப ரொம்ப பாசத்தை காட்டி வளர்த்த பொண்ணு இல்ல அவ. அவ என்கிட்ட ஒரு உதவின்னு கேட்டிருக்கா. அதை நான் பண்ணியே ஆகணும். நாளைக்கு பிசினஸ் விஷயமா பேசுறதுக்கு சுகுமாரன்னு வருவாரு. அதுல ஒரு நல்ல முடிவு கிடைக்கட்டும். நம்மளால பணத்தை மீதி பண்ண முடிஞ்சா அதை அவளுக்கு கொடுப்போம். என்ன சரிதானே? ஓகே தாமா. உங்களோட மனச அவங்க ஒருத்தராவது புரிஞ்சுக்கிட்டுமே. பொண்ணு மாதிரி ஒரு பொண்ணு என் வயித்துல பிறக்காம போயிட்டா. அதுதான் நான் சந்திச்ச முதல் நஷ்டம். அவனுக்கு கால் பண்ணலையாண்ணா? இங்க பாருங்க, டைம் கம்மியா இருக்கு. நம்ம கூடிய சீக்கிரத்தில் ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். அவன் குளிக்கிறான்டா. வந்ததும் கீழே வர சொல்லி தாராக்கிட்ட சொல்லியிருக்கேன். 8 மணிக்கு வான்னு நீங்க அவனை கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணீங்கல்ல? இப்போ என்னாச்சு? இந்த நேரத்தில் குளிச்சுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் வேணும்னே பண்றான். நம்ம வவுச்சர்ல சைன் பண்ண சொல்றதுக்காக பழி வாங்குறான். நான் யோசனை பண்ணி பார்க்கும்போது அப்படி பண்ணியிருக்கேன் வேண்டான்னு தோணுச்சு. இந்த மேட்டர் பாஸ் உனக்கு தெரிஞ்சா அந்த ஆள் என்ன நினைப்பாரு? ஆமா, பொண்டாட்டிகளோட பேச்சை கேட்டு நாம ஒவ்வொன்றையும் பண்ணா இதான் பிரச்சனையே. நாம பண்ணது தப்புதான்னு எனக்கு தோணுச்சு. ஒரு வேலை பண்ணலாம். அவன் வரும்போது நாம அவன்கிட்ட பணத்தை கொடுத்துடலாம். அதுதான் நானும் முடிவு எடுத்திருக்கேன். ஆனா கஜேந்திரன் அந்த பணத்தை வாங்குறதுக்கு தாரா ஒத்துக்க மாட்டான். அவ முகத்தை பார்க்கும்போதே
எனக்கு அப்படிதான் தோணுச்சு. நாம பார்க்கலாம். இப்போ அவன் இங்கே தானே வரான். அப்புறம் டேய், நீ ஓவரா குடிக்காத. நாம இன்னொரு முக்கியமான விஷயத்த பேசியே ஆகணும். இங்க பாருங்க, நான் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். நீங்க எங்க போறீங்க? என் அண்ணனுங்க என்ன அர்ஜென்ட்டா வர சொல்லியிருந்தாங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். அவங்க 2 பேரும் தண்ணி அடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. நீங்க குடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க இருந்தே குடிக்கலாம்ல. நான் ஊத்தி தரேன். அட, நான் குடிப்பேன்னு உங்ககிட்ட யார் சொன்னா? ராஜுன்னா குடிப்பாரு, மகினா எப்பயாவது தான். நான் குடிக்கவே மாட்டேன். ஆனா கல்யாணத்துக்கு முதல் நாள் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு பார்ட்டி கொடுத்தப்போ போதையா தானே இருந்தீங்க. அது வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கம்பல் பண்ணதுனால குடித்தேன். அப்போ ஒரு பீர் மட்டும் தான் குடித்தேன். அதை தவிர அண்ணங்க கூட நான் இதுவரை குடிச்சதே இல்லை. ஓ, அண்ணனுங்க மேல அவ்வளோ மரியாதையா? ஆனா வெறும் ஒரு 5 லட்சம் ரூபாய்க்காக அவங்க உங்களுக்கு எதிராக என்ன பண்ணாங்க? தாரா, அதை விட்டு தள்ளு. நான் தான் சொன்னல, இதெல்லாம் அண்ணிங்க பண்ண வேலைதாம்மா. அது மட்டும் இல்ல, அண்ணனுங்க இதுக்கு முன்னாடி என்கிட்ட இந்த மாதிரி பேசுனதே கிடையாது. இருந்தாலும் நீங்க இப்போதைக்கு அங்க போக வேண்டாம். அது சரி வராது. வவுச்சர்ல சைன் பண்ண சொன்னது தப்புதான்ப்பா. வவுச்சர்ல சைன் பண்ணாமே பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் கூப்பிட்டுருப்பாங்க. இதுக்கப்புறம் அந்த பணத்தை நம்ம வாங்க கூடாது. அதான் நம்ம ஏற்கனவே முடிவு எடுத்துட்டோம்ல. அவங்களோட பணம் நமக்கு வேண்டாம். வேற எதை பத்தி என்கிட்ட ரொம்ப சீரியஸா பேசணும்னு சொன்னாங்க. அது என்னன்னு போய் கேட்டு வந்துடுறேன். அவங்க வேற என்ன பேச போறாங்க? அது வந்து அம்மா சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயம்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் போயிட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம். அப்படின்னா நான் சொல்றத நீங்க கேட்க மாட்டீங்கல்ல? தாரா, ப்ளீஸ்ங்க. மகி மாமாவும் ராஜி மாமாவும் அவங்களோட பொண்டாட்டி பேச்சு கேட்டு உங்களை அவமானப்படுத்தும் போது அதுக்கான பதிலடியை நானும் கொடுக்கணும் இல்லையா? ஆனா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு அத நான் போய் கேட்டு வந்து உங்ககிட்ட சொல்றேன். என் ஹஸ்பண்ட் ஜெயிக்கிறத பாக்குறதுக்கு எனக்கும் ஆசையா இருக்கும் இல்லையா? நீங்க இங்கேயே இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேங்க. நீங்க நல்ல பையன் தானே? சரி. தேங்க்ஸ், குட் பாய். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.